ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பாஜக தமிழக தலைவர் மாற்றப்படுகிறாரா? அட அப்படித்தாப்பா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தமிழக தலைவர் மாற்றப்படுகிறாரா? அட என்னப்பா சொல்ற? விவரங்களை பார்க்கலாம். டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அதெல்லாம் முடியாதுங்க, அந்த வழக்கை எப்படியாவது தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு அமலாக்கத்துறை கேட்டிருக்குது. தாவேக அரசியல் பிரிவு பொதுச்செயலர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய மச்சானால் மானாவரியாக புகழப்பட்டிருக்கிறார். என்ன புகழப்பட்டிருக்கிறார்? விவரங்களை பார்க்கலாம். பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, 2ஆம் இடத்துக்கு தாங்க தமிழ்நாட்டில் போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுவும் அதிமுகவா பாஜகவா தாவேகான்னு எல்லாரும் 2ஆம் இடத்துக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க, யாருமே ஜெயிக்க மாட்டாங்க போல அப்படின்னு பேசியிருக்கிறார். அதிமுக கூட்டணியோ பாஜக கூட்டணியோ சரியாக அமையவில்லை, கூடவே தாவேகா வேறு அப்படின்றதுனால தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு கணக்கை போட்டிருக்கிறார் தொல் திருமாவளவன். விவரங்களை பார்க்கலாம். நீங்க வரி கட்டலனா நாங்க வாசலை தோண்டுவோம், வாசல்ல குப்பை தொட்டி இறக்கி வைப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் கூடிய நகராட்சி மாநகராட்சிகள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் ஒரு தொகுப்பாக இருக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட் லைட்ஸ். தன்னுடைய அரசியல் பயணத்துல, அதாவது எஸ்டிடில குறுகிய காலத்தில் மிக அதிகமான துண்டை தன் தோளில் போட்டவர் என்ற பெருமைக்கு முன்னணி ரேசில் ஓடிக்கொண்டிருக்கிறார் தாவேகாவினுடைய அரசியல் பிரிவு பொதுச் செயலர் ஆதவ். நியாயமா பேசுங்க, எங்க ஐயா செந்தில் பாலாஜி, செல்வ பெருந்தகை, இவ்வளவு பேரை தாண்டி அவர் ஓடிட முடியும். கால அளவு எடுத்துக்கோ, அவங்க எல்லாம் எத்தனை வருஷத்துல துண்டை மாத்தினாங்க? இது ஒரு நியாயம். அவங்க 20-25 வருஷத்துக்குள்ள 5 துண்டு போட்டாங்க, இவர் 2 வருஷத்துல 2 துண்டு மாத்தி 3 துண்டு மாத்திட்டாப்ல. போன தேர்தலுக்கு திமுகவுக்கு சப்போர்ட்டா பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து அங்க ஒரு கை. 21. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த கட்சியை நான் வேற மாதிரி தேசிய கட்சியா கொண்டு வரேன்னு சொல்லி இங்க ஒரு கை 24. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னு நான் தான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு இங்க அரசியல் பிரிவு பொதுச்செயலராக இருக்கிறார். இது 25ல 21 24 வந்து கட்சி ஜெயிக்குதா, தனி ஆளுமையா, அவருடைய பலம், அரசியல் அறிவு, ஞானம், இப்படி பலதான் பேசிட்டு இருந்தாலும் அதெல்லாம் இருக்கான்னு அதெல்லாம் பேசக்கூடாது, பேச்சுக்கு சொன்னங்க. இருந்தாலும் குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதாவது எல்லாம் இருக்கா இல்லாதெல்லாம் சொல்லிவிட்டு இருக்கிறத மறந்து விட்டீங்களே, அதான் முக்கியம். அதாவது அவருடைய குடும்பத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியினுடைய அண்ணன் மச்சான் இருப்போர் மன்னிக்க என்ன ஏதாவது பழமொழி சொல்லுங்க. அதான் இந்த மச்சான் தயவு இருந்தா மலை ஏறலாம், மச்சான் தயவு இருந்தா படை எடுக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். மச்சான் தயவு இருந்தா மலையே கட்டி இழுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மச்சான் தயவு இப்போ இல்லாட்டினா பரவாயில்லன்ற மாதிரி அவர் நினைக்கிற அளவுக்கு அவர் மச்சான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மச்சான் ஒரு தொல்லையாகி விட்டாரே. என்ன பாருங்க, அரசியல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம். ஒரு சொந்த கட்சி ஒரே ஒரு சமூக வலைத்தள பதிவு அதை போட்டு அதுல தன்னுடைய அப்பாவின் பணத்தை இவர் வீணாக செலவு செய்கிறார், அண்ணாமலை இவர் விமர்சிப்பது சரியில்லை, அண்ணாமலை சிறப்பாக செயல்படுகிறார்னு அவர் ஒரு பக்கம் புகழாரம் சூட்டிட்டு இவருடைய வேலைகள் எல்லாம் இவருடைய விஷம பிரச்சாரங்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தான் தொடர்வோம் வேற சொல்லியிருக்காருன்னு. மார்ட்டினுடைய மகன், அவர் பேர் பாத்தீங்கன்னா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், எஸ், என்னுடைய ஆட்சேபனையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற சரியான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா இவர் அண்ணாமலை, அதாவது அந்த பொதுக்குழு கூட்டத்துல, தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டத்துல பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசியது, அதுக்கு அவர் கொடுத்திருக்காரு மாமனார் காசுல நீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவரும் ஒரு காட்டமான பதிலை கொடுத்திருக்காரு. ஆனா அப்படி விமர்சிச்சதுக்காக இவர் சொல்லிருக்காரு, யாரு மார்ட்டினுடைய மகன் ஆட்சேபனையும் அப்படி பேசுனதுக்கு ஆட்சேபனை மன்னிப்பையும் தெரிவித்திருக்காரு. இதை தாண்டி பிரசாந்த் கிஷோரோடு கூட்டணி வச்சுக்கிட்டு தன்னுடைய அரசியல் பேராசைக்காக, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், பேராசை, அரசியல் பேராசைக்காக தன்னுடைய மாமனார் பணத்தை, அதாவது தன்னுடைய தந்தையின் பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அந்த திமுக கொடுத்த 509 கோடி ரூபாய் டொனேஷனை தானே சொல்றாரு. பாருங்க, அதாவது திமுகவில இருந்து ஏன் இவர் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது அது ஒரு தனிக்கதை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மிக சிறப்பாக செயல்படுகிறார், அங்கிருந்து பிரசாந்த் கிஷோர் கூட்டுறாரு அப்படின்னா என்னப்பா இது துணை முதலமைச்சரை தாண்டி இவர் போயிடுவார் போல இருக்குது. ஆமா, அப்ப மாப்பிள்ள சார் என்னத்துக்கு இருக்கிறாரு, மாப்பிள்ள சார் யோசிச்சு போற மாட்டாரா? அதனாலதான் அவர் அப்படியே கண்டுக்காம விட்டாங்க. அப்புறம் பார்த்தா சரி ஓகே நம்ம இங்க இருக்கிற வேஸ்ட்ல கட்சின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து விசிக்க வந்தார். அப்புறம் விசிக்க வந்து தாவே வந்தார். சரி விடுங்க, நம்ம இந்த எஸ்டிடிக்கு வருவோம். அதாவது மகாபாரதத்துல இல்ல, இன்னும் சொல்ல போனா ஸ்ரீமத் பாகவதத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதை தான் அது, ஆனா அதுக்குள்ள ஒரு 1000 கதை இருக்கும், துணை கதைகள், கிளை கதைகள். அதுல ஒன்னொன்னு அது மாதிரி போகுது. சரி விடுங்க. அடுத்தவர் என்ன சொல்லிருக்காருன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கிறார், தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குறாருங்க. என்னங்க இவ்வளவு இந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்லிருக்காரு.
ஆதவர்ஜுன் அவர்கள் இதற்காக என்ன சொல்ல போகிறார், தன்னுடைய அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருமே சமீபத்தில் ஒரு கண்டன அறிக்கை சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி தன்னுடைய மனைவி டைசி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுமே சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, நாங்கள் இருவரும் ஒருவர் புரிந்து கொண்ட நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறோம். ஆனா பிசினஸ் வேற, அரசியல் வேற. தனித்தன்மையோட அவங்களுடைய புரிதலோட அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி பிசினஸ்ல முடிவெடுக்கிறோம். அதே போலதான் அரசியலையும். அதாவது அரசியல்ல ஆதவர்ஜுனா எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த விதத்திலையும் குடும்பத்தின் உறுப்பினர்களும் சம்பந்தம் இல்ல, பாத்துங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே சொல்லி பிரச்சனையா உருவாக்குறாங்கன்னு சொல்லிருக்காரு. சார், இனிமேலையாவது போகிறார், திரும்பியாவது அந்த மன்னராட்சியை மட்டும் விமர்சிங்க, இந்த பக்கம் திரும்பாதீங்க அப்படிங்கறத மட்டும் தான் அவருக்கு நம்ம வந்து சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனை என்பது உலக புகழ்பெற்ற சாதனையாக மாறிவிட்டது. ஆனாலும் கூட இந்த சோதனையில் எங்களை துன்புறுத்திட்டாங்க, எங்களை வந்து 60 மணி நேரம் வந்து எங்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்களை துன்புறுத்திட்டாங்க, தலைமை அலுவலக அதிகாரிகள் அவங்க வந்து அங்க வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து அமலாக்கத்துறை இன்னைக்கு ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்காகவே திராவிட மாடல் ஆட்சி வடிவமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் நிலையில சாப்பாட்டுக்கு கூட அனுப்பல, நீங்க ரெஸ்ட் ரூம் கூட நீங்க அனுப்பல, தொடர்ந்து அதிகாரிகளை நீங்க சிறைபிடிச்சு இப்படி எல்லாம் அவங்க சொன்னது பெரிய பொய். இப்படி எல்லாம் அவங்க சொன்னது பெரிய பொய். நாங்க அவங்கள பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சோம், அவங்கள ஓய்வு எடுக்கிறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், எல்லா விதத்துலயும் அவங்கள சௌகரியமா பாத்துக்கிட்டோம். வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கூட கேட்டோம். ஆமா, இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில அவங்க இப்படி சொல்றதுங்கிறது அநியாயம். அதனால அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை நீங்க தள்ளுபடி செய்யணும். அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு வழக்கு போட்டதுக்காக அவங்க மேல பக்கமே வரக்கூடாது அலுவலகங்க கேட்டிருக்காங்க. அது வரையா இனிமே டாஸ்மாக் பக்கம் அமலாக்கத்துறை வரவே கூடாது. ஆமா, இப்படி எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அமலாக்கத்துடைய சட்டப்பூர்வ அனுமதியிலிருந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக, சட்டப்பூர்வ நடவடிக்கையை குலைப்பதற்காக இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. இவங்களுக்கு அபராதம் வச்சு இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணுங்கய்யா அப்படின்னு இவங்க பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப அவங்க டாஸ்மாக் தலைமைக்கிட்ட, அந்த அலுவலகத்துக்கிட்ட திரும்ப ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி முடிய போகுதுன்னு. நாட்டில் மழை இல்லை, வெயில் அடிக்குது, பல பிரச்சனைகளுக்கு ஆட்சி, தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது. இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்காம டாஸ்மார்க்ல போய் ரெடி விட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறாங்களே அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. 2 நாட்களாகவே ஒரு ஹாட் டாபிக் என்னன்னா, இங்கிருந்து ஃபிளைட் டெல்லிக்கு போறதும், அந்த டெல்லியில போறவங்க போய் பாக்குறதும், அப்புறம் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளோட நிறைய பேசிருந்தாங்க. இன்னும் வெளிப்படையான அறிவிப்பு வரல, எல்லாமே யூக செய்திகளாகவும் தகவல்களாகவும் வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனை சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் பார்த்திருக்காங்க. எதற்கு பார்த்திருக்காங்க அப்படின்னா, வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தானே இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. அதாவது இந்த ரேஸ்ல நிறைய பேர் இருந்தாங்களாம். வானதி சீனிவாசன் மேடம் இருந்தாங்களாமா, அப்புறம் எல்முருகன் அவர் இருந்தாரா, சூப்பர். இன்னும் ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. பல கணக்குகளை போட்டிருக்கு பாஜகவினுடைய மேலிடம். அதாவது இந்த பிணக்குகள், அதாவது அதிமுக பாஜகவுக்கு பிணக்கு அப்படிங்கறதே இந்த அதிமுகவினுடைய தலைமையும் பாஜகவினுடைய தமிழக தலைமையும் ஒரே கம்யூனிட்டியா இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி ஏதோ தகவல் போயிருக்கு. அதனால தான் சொல்லப்படுது, உண்மையில் நடந்தது. அதனால என்ன பண்ணலாம், அது அவங்களுக்கு தலைமை வேணும்னா அதுல அவர் இருக்கட்டும், ஓகே. இப்ப நமக்கு வேற ஆள் யாராவது வச்சிட்டோம்னா அங்கிருந்து நமக்கு ஓட்டு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பழைய தேர்தல்கள், இதுக்கு முன்பு நடந்த தேர்தலுடைய கணக்குகள், வாக்கு சதவீதம், பல இடங்கள்ல திமுக ஜெயித்த வாக்குனுடைய எண்ணிக்கை சீரியஸா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு தான் என்னப்பா இதெல்லாம் போட்டா அசால்ட்டா 15-20 தொகுதி சேர்த்து வருமேப்பா அப்படின்ற மாதிரி. அதாவது பார்லிமெண்ட்லயே அப்படி இருக்கும்போது சட்டசபை தொகுதியில் அது பார்த்துக்கோ, கிட்டத்தட்ட அதுல இருந்து 2 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நமக்கான கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக பாஜக தான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசினா, அவர் ரமலான் வாழ்த்து போட்டிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, இங்கே இருக்கலாமா இல்ல துபாய்க்கே திரும்ப போகலாமா அப்படின்னு அந்த கிளி கிட்ட ஜோசியம் கேட்ட மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது உடனே இபிஎஸ் சிவாஜி நீங்க அமெரிக்காவுக்கே போயிருங்க சிவாஜி அப்படின்னு கூட நடந்திருக்கு. என்னன்னா அவர் ரமலான் வாழ்த்து சொல்லிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் அது ஓரளவுக்கு, அப்புறம் எம்ஜிஆர் படம் ஓரளவுக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா போட்டிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய படம். என்னடா அண்ணன் இப்படி மாறிட்டாரு, ஐயா நீங்க இன்னும் என் மனசுல இருக்கீங்க அப்படிங்கிற சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி
எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய போட்டோவை பாக்கெட்ல வச்சிருக்காரு. இதுக்கு மேல ராஜ விசுவாசத்தை காட்ட முடியும்? இதுக்கு மேல என்ன யோசிக்க முடியும்? என்ன பயங்கர ட்விஸ்டால இருக்கு மாதிரி இருக்கு. என்னப்பா பொதுச்செயலராக எடப்பாடியா அல்லது செங்கோட்டையா அப்படின்ற மாதிரி பேச்சு. ஒருவேளை டெல்லி பயணம் தோல்வி அடைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பாஜக ட்விஸ்ட் பண்ணுது, செங்கோட்டையனை வச்சு இபிஎஸ்ஐ அப்படியே வளைக்க பார்க்கிறது அப்படின்லாம் கதை கட்டி விட்டாங்க. பட் எதுவுமே இல்ல, புஷ்ன்ற மாதிரி இருக்கு. இது எல்லா செய்தியுமே இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுகிறார். இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, தமிழக காங்கிரஸ் தலைவரும் மாற்றப்படுகிறார். என்ன கேஸ்னால? அட போங்க, அவங்க எல்லாம் டீம் எல்லாம் ஆதரவு திரட்டிட்டு இருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் ஒரு ஆதரவு திரட்டுறாரு, EVKS அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவரு நாடாளுமன்ற, கார்த்தி சிதம்பரம் நாடாளுமன்ற, இவங்களும் கரூர் நாடாளுமன்ற. கார்கேவுடைய ஆதரவோட செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஆனாரு. ஆனால் ராகுல் காந்தி தான் எல்லாத்துக்கும் மேல, அவர் தலைவரானாலும் அவர் தான் தலைவர் அப்படின்ற இடத்துல. அதாவது மேலிடத்தினுடைய ஆதரவு, மேலிடத்தினுடைய நட்பு, நெருக்கம், தொடர்பு அப்படிங்கிறது ஜோதிமணிக்கு ஈக்குவலா இருக்கு, கார்த்தி சிதம்பரத்துக்கு இருக்கு. அதனால கார்த்தி சிதம்பரமோ அல்லது மாணிக்கம் தாகூரோ இந்த 3 பேர்ல ஒருவர் தான் அவர் இருக்கிறதாக தெரியவில்லை. 2 தான், கார்த்தி சிதம்பரமும் ஜோதி. கார்த்தி சிதம்பரத்தை ஆகாத ஆள் யாருன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள். அவர் முயற்சி செய்யாம இருப்பாரா? அது நம்ம ஒண்ணுமே எல்லாத்தையும் சரி பண்ணி தான் நான் தலைவர் ஆகணும்னா அது காங்கிரஸ்ல முடியுமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. பார்ட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. எங்க அப்பாவுக்கு கிடைக்காது, எப்படி தமிழக காங்கிரஸாக கார்த்தி, அதாவது சிதம்பரம் அவர்களுக்கு கிடைக்காது, கார்த்தி சிதம்பரம் நான் கைப்பற்றுவேன் என்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜோதிமணி அவர்களும் இவரு, அதாவது யாருன்னா செல்வ பெருந்தகைக்கு முன்பாக ஜோதிமணியுடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுல பைபாஸ்ல போய் அவர் வாங்கிட்டாரு. சோ இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுங்க, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. 27 பேர் கிட்டத்தட்ட டெல்லி போய் 500 கோடி ரூபாய் ஊழல் கூட சொன்னமே போன மாசத்துல 27 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படியே கோப்புகளை தூக்கி போட்டுருக்காங்க. போன மாசம் நடந்தது தானே, போய் கொடுத்துருக்காங்க. சோ அந்த புகார்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பே இல்ல, ஆளாளுக்கு வேற பக்கம் வரான்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. சோ மாற்றப்படுவதற்கான முடிவுகள் அடுத்து யாருன்ற அளவுக்கு காங்கிரஸ் மேலிடம் போனதாகவும், என்னப்பா இது பாஜகவுல தான் எப்படின்னா காங்கிரஸ் அதுக்கு மேல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரே குஜாலாக்குறாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம். காங்கிரஸ் தலைவராக யார் வருவது என்று டெல்லி மேலிடம் தான், அதாவது காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க எல்லாரும் சொன்னாலும், ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தான் காங்கிரஸ் தலைவர் யார் என்பதை முடிவு செய்யுமா அப்படின்னு நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், நாங்க எது கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க தான் முடிவு செய்யும் கேள்வி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் ஐயா அடிச்சுக்க ஜோதிமணினால முடியுமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. சோ அடுத்த காங்கிரஸ் தலைவர், அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவர் கார்த்தி சிதம்பரம் தானா அப்படின்றது கேள்விக்குறி. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு விமான நிலையத்தில் கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை பேசினாரு. குறிப்பாக இந்த தாவேக நாங்க தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி ஆசைகளையும் சொன்னார். என்ன ஆசை? நிறைய ஆசை சொல்லியிருக்காரு, நீ சொல்லி நானும் 2வது பெரிய கட்சி அப்படிங்கிற தாவேக சொல்லிக்குது. நாங்க தான் 2வது பெரிய கட்சி, தமிழகத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே நடக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அதாவது நாங்க தான் பெரிய கட்சி நம்ம சொல்ல, அதுக்கு தான் போட்டி நடக்குது அப்படின்னு தாவேகா சொல்லுது. ஆனா உண்மையாகவே போட்டி அப்படிங்கிறது அதிமுக, பாஜக, தாவேகா 3 பேருக்கு நடக்குது. எதுக்காக? 2வது இடத்துக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2வது இடத்துக்கு எதுக்கே 3 பேர் போட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. ஸோ 2வது யாரு, 3வது யாரு, 4வது யாருங்கிறது இந்த தேர்தலில் தெரிய வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இது மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் பேசினாரான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது திராவிடத்தை திமுக அழிய விட்டால் நான் அழிய விட மாட்டேன், நான் பாதுகாப்பேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் கண்முன்னாடி வந்து நீ பத்தி வெளிப்படையா யாருமே சொல்லல. பாஜக கூட்டணி அமைச்சிருச்சா? இல்ல. அதிமுக கூட்டணி அமைச்சிருச்சா? முடியல, தெரியல. தாவேகா அப்படின்றாரு அவரு இல்ல. அப்படின்னா இல்லைன்னா எல்லாமே அங்கங்க நிக்கிறாங்க. கொள்கைக்காகவும் கூட்டணியும் ஒன்னா இருக்கிறது இவங்க தான். இங்க பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு அதையும் சொல்றாரு. ஆமா, பிரச்சனைகளா இருக்கு, இருந்தாலும் நாங்க ஒன்னா இருக்கோம். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா அது பொருந்தா கூட்டணியா மாறிடும், அது கொள்கை கூட்டணியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோமா அந்த கேள்வி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க. நிறைய வாட்டி சொல்லிருந்தீங்க. அப்போ இந்த எலெக்ஷன் அப்போ ஒரு டிமாண்டிங்கா கூட்டணி பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் அதிமுக கூட்டணி பலகீனமாகவோ, ஒருவேளை திமுக கூட்டணி பலகீனமாகவோ இருந்தால் கூட்டாட்சி அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதற்கு இப்போ காலம் முன்னாடிதான் சொன்னீங்க, நீங்க கூட்டணி பலமா இருக்குன்னு சொன்னீங்க, பலகீனம்ன்றீங்க. ஐயா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப அதுக்கான காலம் கனியவில்லை. 2 திராவிட கட்சிகள்ல ஒண்ணு வலிமை இழந்தா நாம அப்போ கூட்டணியை கேட்கலாம், கூட்டணி ஆட்சி கேட்கலாம். இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார். அப்ப அதிமுக வலிமையா இருக்குன்னு ஒத்துக்கிறாரா, இல்ல திமுக வலிமை அடையல அது வலிமையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? அதுதான் இப்ப என்ன, திமுக எந்த பிரச்சனையுமே இல்ல, அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்காங்களா, அப்ப அது கரெக்டா தான் இருக்குது. அப்ப அதையும் ஏன் இந்த வார்த்தையில சேர்க்கிறார்
அப்படின்றதான் பொடி வைத்து பேசுவதாக இருக்கிறது. ஒருவேளை இவரும் காய் நகர்த்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி திமுக வலிமை குறைஞ்சதானே நம்ம கேட்க முடியும். மட்டும் வெளியில வந்தாருன்னு வச்சுங்களா, ஐயோ வேற மாதிரி இருக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் களம். அதிமுகவுக்கு தீபாவளி மாட்டாங்க. திமுகவுடைய அந்த திராவிட மாடல் ஆட்சியில் உயர்ந்திருப்பது 2. ஒன்று மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கை, இன்னொன்று மாநகராட்சியுடைய வரிகள். இது 2 தான் அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லணும். சொத்து வரி, குப்பை வரி, அந்த வரி இந்த வரின்னு போட்டு அப்படியே எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. மாநகராட்சியில் இந்த வருஷத்தில் சென்னை மாநகராட்சியுடைய அந்த வரி வருவாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரை காணாத அளவில் பெரிய வருவாய், 2000 கோடி ரூபாய்க்கு மேலெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் கூட இன்னும் அவங்களுக்கு அந்த வரி பத்தலை. என்ன இருந்தாலும் பத்தாக்குறை கணக்கு தான் எழுதுன்னு பார்த்துக்க. ஆமாம், வரி பத்தலை. என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் சரியாக வரி கட்டலன்னு சொல்லிட்டு அவர் வீட்டையே ஜப்தி பண்ண போகிறோம், ஜப்தி நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம மாநகராட்சி. இது போக பண்ருட்டியில் ஒரு நகராட்சி வரி கட்டலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசலை போய் கடப்பாறை வச்சு குழி தோண்டியிருக்காங்க. நீ வரியை கொடுக்குறியா இல்லை குழி தோண்டவா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பொக்லைன் வச்சுங்கிறத குழி தோண்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இது போக மதுரையில் ஒரு வரி கட்டாத நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய வாசலில் கொண்டு குப்பை தொட்டியை வச்சு நீ வரி கட்டாதான் குப்பை தொட்டி எடுப்பேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் மிரட்டி இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க பரவலாக வரி வசூலிகள்லாம் எவ்வளவு வயலண்ட் ஆனாங்க. வரி வசூல் பண்ற முறையை பார்த்தீங்களா, இவ்வளவு காலமா இல்லாத போது எப்படி இப்ப மட்டும் அப்படி அவங்களுக்கான அந்த தைரியம், அந்த உணர்வு, வரியை வசூல் பண்ணுன்ற எண்ணம் எப்படி வந்ததுன்றது. ஆங்கிலேய அதிகாரிகள் எப்படியெல்லாம் வரி வசூல் பண்ணாங்களோ அதையெல்லாம் விஞ்சுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள் மிகச்சிறப்பாக வரி வருவாய் வசூலிப்பதுல மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. அதற்காக நாளைக்கு உங்க வீட்டு வாசல்லே கூட குழியை தோண்டுவாங்க, அல்லது ஏதாவது குப்பை தொட்டிக்கு இறக்கி வைப்பாங்க. முன்வரி ஏதாவது காசு கீஸ் வந்து வச்சுங்களேன், ஜப்தி நோட்டீஸும் கொடுப்பாங்க. இது ஜப்தி நோட்டீஸ் கொடுத்து யாருக்கு தெரியுமா, ஒரு திமுக உறுப்பினருக்கு. இப்படிப்பட்ட திமுக உறுப்பினருக்கு ஜப்தி நோட்டீஸ் சென்னையில் நடந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல நீ போய் பார்க்க தேவையில்ல, தமிழ்நாட்டிலே பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சி அதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.